இது பூஜா ஹெக்டே ஒரு ஹீரோவை அடிச்சிட்டாங்களா? ஏன்பா அடிச்சாங்க? அந்த கேரவான்குள்ளே என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்லாம் கேள்வி வச்சுருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, அவ்வளோ சீன்லாம் கிடையாது. இது ஒரு மொக்கையான ஒரு விஷயந்தான். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜா ஹெக்டேவோட பேர் வந்து ரொம்ப வந்து ஹைலைட்டடாக வந்து இந்த எக்ஸ் தளத்தில் வந்து போய்கிட்டு இருந்தது. என்னடா இது பூஜா ஹெக்டே வேண்டாம் இப்படி போட்டு எல்லாரும் போஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போய் பார்த்தா அப்போ தான் விஷயம் புரியுது. ரீசெண்டாக பூஜா ஹெக்டே அவங்களோட இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து அதில் சொல்லப்பட்டது. அந்த ஒரு கண்டென்ட்டில் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அவங்க ஒர்க் பண்ண ஒரு பேன் இண்டியா மூவியில் வந்து அந்த ஹீரோ திடீர்னு வந்து கேரவன் உள்ள வந்ததாகவும் உள்ள வந்தவர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண மாதிரியும், ஸோ இதை பார்த்துட்டு பூஜா ஹெக்டேக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு டக்குன்னு ஒரு இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பொலிச்சுன்னு வந்து செவிலே வச்சு அனுப்புனதாகவும் இதை பூஜா ஹெக்டே இன்டர்வியூவில் சொன்னதாகவும் வந்து ஒரு விஷயம் வந்து போச்சு. ஸோ உடனே வந்து யாருப்பா அந்த ஹீரோ? பேன் இண்டியா படம்னா பூஜா ஹெக்டே எத்தனை பேன் இண்டியா படம் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த ஹீரோவாக இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போக ஆரம்பிச்சிருச்சு. ரீசெண்டாக வந்த கூலி படமாக தான் இருக்கும். ஆஹா தலைவர் இப்படி பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு சைடில், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைப்பா கூலி இப்போ வந்த படம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாரு ராதேஷாம்னு ஒரு படம் வந்துச்சுல, நம்ம ஆளு பிரபாஸ் பண்ண வேலையாக தான் இருக்கும், ஆள் பார்க்க வாட்டு சட்டமாக இருக்காப்புல பண்ணியிருக்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு பிரபாஸ் வரையுமே வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கடைசியாக இப்போ பூஜா ஹெக்டேவோட டீம் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இன்டர்வியூவாகவும் வந்து வரலை. ஸோ இது வந்து பூஜா ஹெக்டே மேலே ஒரு சில பிஆர்ஸ் வந்து நெகட்டிவாக இது பண்ணுறதுக்கு, நெகட்டிவாக அவங்கள காமிக்கணுன்றதுக்காக பண்ணுற ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான், இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்க சைடில் இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது முற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் தான். ஸோ நம்மளா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கற்பனை பண்ணுறதாகவும், ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்து ஆஹா இந்த நடிகர் இப்படிலாம் பண்ணி அடி வாங்கியிருக்காரா அப்படின்னு சொல்கிறதாகவும், ஆனால் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஒரு பேஸ்லெஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு அதான் இந்த நெகட்டிவ் பிஆர்னு சொல்லலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு திடீர்னு ஒரு கண்டென்ட்டை வைரல் ஆக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் மட்டுமே தான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு விஷயம் ஜஸ்ட் டம்மி பாவா, அவ்வளோதான். பபாய்.